ஒரு குழந்தைய ஹாஸ்டல்ல போட்டா என்ன ஆகும்? எந்த புயலும் காற்றுக்கும் கீழே விழுகாது சத்தியம். ஏன்னா வளர்ந்த விதம் வளர்க்கப்படவில்லை. ஒரு செடியை நீங்க வீட்டுல வளர்க்குறீங்க, இயற்கைய தன்னால வளர விடாம வீட்டுல கொண்டு வந்து செடியில வளர்த்து பிச்சைக்காரன் ஆக்கிறீங்க. அதை என்னங்க ஹாஸ்டல்ல குழந்தைய கூட கெடுக்கிறவங்க வழிதவறு நடத்துறவங்களும் இருக்காங்களே. குழந்தை வளர்ப்புல எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ணி உங்க பொறுப்பு. ஜேர்னலிஸ்டா நான் சந்திச்ச ஆளுக, இன்டர்வியூ பண்ணவங்க, சர்வே பண்ண ரிப்போர்ட் அடிസ്ഥാனத்தில் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப சுருக்கமா சொல்றேன். குழந்தை வளர்ப்புல ஒரு குழந்தைய ஹாஸ்டல்ல போட்டா என்ன ஆகும்? நல்லா கவனிக்கணும். ஹாஸ்டல்ல போடப்பட்ட குழந்தை எல்லா காரியத்தையும் நல்லா கேட்கணும். எல்லா காரியத்தையும் காலையில படுக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அவன் தான் பண்ணணுங்க. அவன் தான் பண்ணணும், அவள் தான் பண்ணணும்ன்றதுல என்ன நியாயம் இருக்கும்னா, இயற்கையின் தத்துவத்தில் இயற்கை வளர்வது தன்னால வளருது, யாரும் வளர்க்கப்படுவதில்லை, யாரும் வளர்க்கறது கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு செடி எங்கேயோ விதை விழுகுது, தண்ணீரை இழுக்குது, மெல்ல வேற பாய்ச்சுது, தேடுது, தண்ணி கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா திருப்பி தேடுது. தேடுதல்ல அதனுடைய வேர் நல்லா பரவி போறதுனால எப்பயாவது மழை பெய்யும் போதோ காத்தடிக்கும் போதோ சூரிய வெளிச்சம் படும் போதோ தேவையான உறிஞ்சுக்கிறதுக்கு பெரிய வேர் இருக்கிறதுனால பலமா இருக்குது, நல்லா வளருது, பெருசாகுது. எந்த புயலும் காற்றுக்கும் கீழே விழுகாது சத்தியம். ஏன்னா வளர்ந்த விதம் வளர்க்கப்படவில்லை. அப்படியே கான்ட்ராஸ்டா பாருங்களேன். ஒரு செடியை நீங்க வீட்டுல வளர்க்குறீங்க, இயற்கைய தன்னால வளர விடாம வீட்டுல கொண்டு வந்து செடியில வளர்த்து பிச்சைக்காரன் ஆக்கிறீங்க. அதை 3 வேளை தண்ணி ஊத்துறீங்க, அப்பப்ப மிஞ்சமான சோத்த போடுறீங்க. ஏதோ போட்டு அவன் தன்னுடைய முயற்சியிலிருந்து விடுபட்டு பிச்சைக்காரன் ஆகி போடும் போதும் கொடுக்கும் போதும் சாப்பிட்டு வளர்றதுனால தன் முயற்சி இல்லைங்க. என்ன ஆகி போச்சு? தன் முயற்சி இல்லாதனால வேர்கள் அங்கேயும் பாய முடியாதனாலையும் வேற வழி இல்லாதனாலையும் காத்துக்கிட்டே இருக்கும். 2 நாளைக்கு நீங்க தண்ணி ஊத்தல, 3 நாளைக்கு ஊத்தல, வெளியூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஆல் அவுட், செத்து போச்சு. இப்ப என்னாச்சு? இயற்கைக்கு மாறுபட்ட வேலையை பண்றீங்க. நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இது தவறா? தவறு. ஏன்? இயற்கை எதிரானது. அதே மாதிரி மனித இனமும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த ப்ராப்ளமே கிடையாது. வீட்டுல வரப்பட்ட குழந்தைகளுக்கு வாயில ஊட்டி வாழைப்பழத்தை வச்சாலும் அப்படி அமைக்கி விடும் விழுங்குறதுக்கு. ட்ரவுசரை போடுறது, குளிப்பாட்டி விடுறது, தொடச்சி விடுறதுன்னு செஞ்சு 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 பிச்சைக்காரனை ஆக்கி பிச்சைக்காரி ஆக்கி எப்ப பார்த்தாலும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. எங்க அம்மா செய்வாங்களா, அப்பா செய்வாங்களா. இது மாதிரி குழந்தையின் எதிர்பார்ப்பு அதிகமாகி போய் சுயமா வளர்றது போய் யாராவது வளர்ப்பாங்களான்னு சொல்லி எதிர்பார்ப்புல வளர்ற குழந்தைகள் உருப்படுற சான்ஸ் குறைவு. அதான் உண்மை. அதனால நீங்க அன்பு, பாசம், பண்பு எல்லாம் இருந்தா குழந்தை தன்னால வளர்றதுக்கு ஒரே வழி ஹாஸ்டல். ஏன்? அங்க எல்லாம் அவன் தானே பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும்? செல்ஃப் டிசிப்ளின். அவன் யாரும் எதிர்பார்க்காம எப்படியா மேனேஜ் பண்ணி குளிச்சிருவேன், தொடச்சிக்கிருவேன், டயத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், ஹோம்ஒர்க் இருக்குது, எல்லாம் பிளான் பண்ணி இயற்கையோட ஒத்தசைவா இருக்கிற, இயற்கையோடு சேர்ந்து ஹனிமூன் மாதிரி இயற்கையோடு சேர்ந்து பாட்டு பாடுற ஒரு நல்ல கீதமா மாறிடுவான் அவன். அதான் உண்மை. அப்படி வளர்ந்த பிள்ளைங்க பொறுப்புள்ளவனா இருப்பாங்க. அப்படி வளர்ந்த பிள்ளைகள் வழி தவறு போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி உள்ள பிள்ளைகள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து எதிர்காலத்துல நல்ல பிரஜையா இருப்பாங்க. அப்ப கூட அம்மா அப்பா காப்பாத்தலாம். ஏன்னா வீட்டுல வளர்க்கப்பட்ட குழந்தைகள் தான் அம்மாவை காப்பாத்துது. ஹாஸ்டல்ல படிச்ச பிள்ளை அம்மாவை காப்பாத்தலன்றது பொய். 2லயும் நல்லது இருக்கு, 2லயும் கெட்டது இருக்கலாம். ஆனா நியாயமா பேசணும்னா, நேர்மையா பேசணும்னா, இயற்கைக்கு ஒத்திசைவா பேசணும்னா, இயற்கைக்கு மாறுபட்ட செய்யக்கூடிய எந்த வேலை, குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது நமக்கு எதிராக போகும். இப்ப ஒரு கேள்வி கேட்டார் ஒரு ஆளு, நமக்கு வேண்டியவர். என்னங்க ஹாஸ்டல்ல குழந்தைய கூட கெடுக்கிறவங்க வழிதவறு நடத்துறவங்களும் இருக்காங்களே. உலகத்துல வழிதவறி கெடுதல் நினைக்கிறவன் 1%, 2%, 5%, 10%, பாக்கி நல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதனால ஒரு கெட்ட நிகழ்வு வச்சுக்கிட்டு மொத்தமே மோசம் சொல்றதும் தவறு, ஒரு நல்ல நிகழ்வு வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லது சொல்றதும் தவறு. 2ம் தவறு. நல்லது கெட்ட எல்லாத்துக்கும் இருக்குங்க. அதனால ஒரு கெட்டதை வச்சுக்கிட்டு பூதாகரம் பார்த்து, பூதக்கடலை பார்த்து ஆஹா ஹாஸ்டல் எல்லாமே மோசம் அப்படின்னு சொல்றதும் தவறு. இல்லங்க ஹாஸ்டல் நல்லதுன்னு சொல்றதும் தவறு. நல்லது கெட்டது இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதான் வாழ்க்கை. வீட்டுல வளர்ந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் இருந்த குழந்தைகளை தாயோ தந்தையோ மாமனோ மச்சான் கெடுத்த கதை இல்லையா? ஹாஸ்டல் இல்லையா? வீட்டுல தானே. அதனால குழந்தை வளர்ப்புல
எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ணி உங்க பொறுப்பு. நான் சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன். உங்க அனுபவத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு சூழ்நிலையில குழந்தை வளர்ப்பு ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனாலையும், சூழ்நிலைகளை தண்ணி, கஞ்சா, போதைப் பொருட்கள் அதிகமானதுனாலையும், நல்ல கூட்டாளிகள் இல்லாதனாலையும், நல்ல படிப்பு, நல்ல சூழ்நிலைகள் அமையாதனாலையும் குழந்தை கெட்டு போற வாய்ப்பு இருக்கிறதுனால ஹாஸ்டல் தான் நல்லதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணல. சொல்றேன், எடுக்கிறதும் எடுக்காதவங்க இஷ்டம். உடனே கதை விடாதீங்க. எந்த ஹாஸ்டலுக்கு லிங்க் இருக்கு, எந்த ஹாஸ்டல் சொல்ல பேர் சொல்ல, நான் பேர் சொல்லுவீங்களே, ஆமா இந்த ஹாஸ்டல் கமிஷன் வரும்னு சொல்லிடுவீங்க. அதனால ரொம்ப கிளியருங்க. அனுபவத்துல பகிர்றேன், அனுபவத்தை பேசுறேன். எடுக்கிறதும் எடுக்காதும் உங்க இஷ்டம் சொல்லிட்டு, நம்ம நாட்டு குழந்தைகள், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, நன்றி, வணக்கம்.